என்ன சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கே வந்துட்டீங்க? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. சொல்லியிருந்தா நாங்களே உங்களை பார்க்க வந்திருப்போமே. நான் வந்தது உங்களை பார்க்க இல்ல, ரமாவை பார்க்க. ரமா கோமாவுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அவளை வந்து பார்க்கவே இல்லை. வந்தா வேணும் இருப்பான், தேவையில்லாத பிரச்சனை ஆகும் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஆமா, வேணு வீட்லயா இருக்கான்? இல்லத்த, அவன் ஃபேக்டரிக்கு போயிருக்கான். அப்போ அந்த பவித்ரா? அவ வீட்ல இல்ல, எங்க போனானே தெரியல. அவ கிடக்குறா. நீங்க மேல போய் அத்தைய பாருங்க. நாங்க காஃபி போட்டு கொண்டு வரோம். சரி ஜோதி. என்ன ரமா, எப்படி இருக்க? சாரி 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 சாரி, நீ கோமால இருக்கல்ல, உன்னால பேச கூட முடியாது, பாவம். பரவாயில்ல, நீ பேசலனா என்ன, நான் பேசுறேன், அத நீ கேளு. உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னையும் என் குடும்பத்தையும் பிரிச்சு தனியா தவிக்க விட்டல்ல, இப்ப நீ இப்படி படுத்து கிடக்கிறது எனக்கு பாதி ஜெயிச்ச மாதிரி தோணுது. ஆனா இது மட்டும் எனக்கு போதாது, நீ இன்னும் நிறைய கஷ்டப்படணும். நான் எப்படி என் குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்படுறேனோ, நீயும் அதே மாதிரி உன் குடும்பத்தை இழந்து அனாதையா நிக்கணும். அதுக்காகவாவது நீ சீக்கிரம் கோமா விட்டு எந்திரிச்சு வரணும். நான் உனக்காக வெயிட்டிங். ஏன்னா நான் ஜெயிக்கிறத நீ சுயநினைவோட வந்து பார்க்கணும். அப்பதான் உனக்கு அது பெரிய வழியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் கம்பெனி ஃபேக்டரின்னு எல்லாத்தையும் நான் மொத்தமா ஒழிச்சு கட்ட போறேன். அநேகமா நீ கண்ணு முழிச்சு வரப்போ நீ உருவாக்கி வச்ச சாம்ராஜ்யமே தர மட்டுமா ஆய் கிடக்க போகுது. நீ நடு தெருவுக்கு வரத பார்க்கதான் நான் இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுல பாதி நடந்துருச்சு, சீக்கிரமே மீதியும் நடக்கும். அதுல இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது.